இந்த ஒரு வாரத்துல மட்டும் 3 முறை அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்கள் நேரடியாக பிரதமர் மோடிக்கு அழுத்தம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்தப் போகிறது என்று மோடி அவர்கள் தொலைபேசியில் என்னிடம் சொன்னார் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை திரும்ப 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 ட்ரம்ப் சொல்றார். ஆனா இந்தியாவினுடைய தரப்பிலிருந்து எந்த விதமான அபிஷியல் ஸ்டேட்மெண்ட்லையும் இது மாதிரியான ஒரு விஷயம் வெளிப்படவே இல்லை. ஆனா அதே சமயத்துல பாஜகவுக்கு நெருக்கமானவர்கள் RSS திங்க் டேங்க் என்ன எழுதிட்டு இருக்காங்க அப்படின்னா, இல்ல ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறதை நாங்க நிறுத்த மாட்டோம், ரஷ்யாவுக்கும் எங்களுக்குமான உறவு ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னு எழுதுறாங்க. ஆனா இந்த வாரத்துல பிபிசி வெளியிட்டு இருக்கக்கூடிய 2 கட்டுரைகளை படிச்சு பார்க்கும்போது பல அதிர்ச்சியான தகவல்கள் வெளிவந்திருக்கு. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை 11% இந்தியா குறைத்துக் கொண்டிருக்கிறது. அதே சமயத்தில் அமெரிக்காவிடமிருந்து பெட்ரோலிய பொருட்களை வாங்குவதை 78% அதிகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த உறவில் என்ன மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது? ட்ரம்பிடம் மோடி அவர்கள் தொலைபேசியில் பேசினாரா? ஏன் இது குறித்து இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே இது வரைக்கும் கொடுக்கல? வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். இந்த வாரத்துல மட்டும் 3வது முறையாக அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வெளிப்படையா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் மோடி அவர்கள்ட்ட போன்ல பேசியிருக்கிறேன், அவர் கண்டிப்பா ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறதை நிறுத்திடுவார் அப்படின்னு 3வது முறை சொல்லியிருக்கிறார். ஆனா இந்தியா தரப்பில் இருந்து இதுவரைக்கும் வாயே திறக்கல. குறிப்பாக மோடி அவர்களோ பாஜகவை சார்ந்தவர்களோ இதுவரைக்கும் வாயே திறக்கல. ஆனா இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்திலிருந்து சில ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஸ்போக்ஸ் பர்சன் ரந்தீர் ஜெஸ்வால் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அது மாதிரியான ஒரு தொலைபேசி உரையாடல் நடந்ததற்கான விஷயங்கள் எனக்கு தெரியாது, அப்படி ஒரு விஷயம் நடந்த மாதிரியே இல்லை அப்படிங்கிறார். அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அப்படி ஒன்று நடந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத சொல்ல வர்றாரு. அதே சமயத்தில் திரும்ப இந்த ரந்தீர் ஜெஸ்வால் கடந்த 1 மாசமா கொடுக்கக்கூடிய எல்லா பேட்டியிலும் என்ன சொல்றாரு அப்படின்னா, ரஷ்யா கிட்ட இருந்து நாங்கள் ஆயில் வாங்குவதை நிறுத்த மாட்டோம் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலை. ஆனா என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, கடந்த 2 மாதங்களில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, ரஷ்யாவிடமிருந்து ஆயில் வாங்குவதில் 11% குறைந்து விட்டது. அதே போல் அமெரிக்காவிடமிருந்து ஆயில் வாங்குவது 78% அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ஆனால் இவர்கள் இந்திய ஊடகத்திற்கு பதில் சொல்லும் போது இந்திய அதிகாரிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரஷ்யா கிட்ட இருந்து நாங்க ஆயில் வாங்குறத நிறுத்த மாட்டோம், நாங்கள் நிறுத்தவில்லைன்னு சொல்றாங்களே தவிர, கடந்த ஆண்டுகளை ஒப்பிடும்போது ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறது குறைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதற்கு பின்னாடி என்ன அரசியல் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது குறித்து பிபிசி 2 கட்டுரைகளை கடந்த 4 நாள்ல வெளியிட்டு இருக்காங்க. அதுல பல முக்கியமான தகவல்கள் தொடர்ச்சியா வெளிவந்திருக்கு. அந்த கட்டுரையை படிச்சு பார்க்கும்போது சில உண்மைகள் வெளிவந்திருக்கு. அடிப்படையில இந்தியா அப்படிங்கிறது உலகத்திலேயே 3வது அதிகமாக கச்சா எண்ணெயை நுகரக்கூடிய ஒரு தேசம். 3வது மிகப்பெரிய இம்போர்ட்டர். நிறைய கச்சா எண்ணெய்களை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி நம்ம தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த கச்சா எண்ணெய் இறக்குமதியில 2 சிக்கல்கள் உருவாச்சு. முதல்ல என்ன உருவாயிருக்கு அப்படின்னா, 2018 இருந்து 2021 இந்த காலகட்டத்தில் அமெரிக்கா என்ன பண்றாங்க அப்படின்னா, ஈரான் மற்றும் பெனின்சுலா இந்த நாடுகளோடு யாரும் வர்த்தக உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது, இந்த நாடுகளின் மீது நாங்கள் தடை கொண்டு வருகிறோம், சாங்ஷன்ஸ் அவங்க கொண்டு வந்தாங்க. அதன் அடிப்படையில் இந்தியா அதனுடைய வெளியுறவுத்துறை கொள்கையை பத்திரமா பாதுகாத்துக்கிறதுக்காக, அமெரிக்காவோடு தன்னுடைய நெருக்கத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக வெனின்சுலாவையும் ஈரானையும் கைவிட்டார்கள். இந்த பெட்ரோலிய இறக்குமதியில் கச்சா எண்ணெய் ஈரான்ல இருந்து வாங்கிட்டு இருந்தோம், அதே சமயத்தில் வெனின்சுலாவும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த 2 நாட்டுக்கு அமெரிக்காவுக்கும் பஞ்சாயத்து அப்படிங்கிறதுனால நம்மளும் வாங்கக்கூடாதுன்னு உத்தரவிட்டதுனால நம்மளும் வாங்குறது நிறுத்தினோம். இதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 17% இறக்குமதி பாதிக்கப்பட்டது. சோ இது ஒரு முக்கியமான ஃபேக்டர். 2வது ஃபேக்டர், இதை சரி செய்யறதுக்காக மட்டும் இல்லாம சீப்பான ரேட்ல இந்த கச்சா எண்ணெயை வாங்குறதுக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, 2021க்கு பிறகு, அதாவது உக்ரைன் வார் யுத்தம் துவங்குச்சு பாத்தீங்களா, அந்த காலகட்டத்துக்கு பிறகு எக்கச்சக்கமான எண்ணெயை நாம் ரஷ்யாவிடமிருந்து தான் வாங்கினோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்க, அதாவது உக்ரைன் வார் துவங்குறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரஷ்யா கிட்ட இருந்து வெறும் 4 மில்லியன் டன் மட்டும் தான் நம்ம வாங்கிட்டு இருந்தோம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா 87 மில்லியன் டன்களுக்கு மேல நாம ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கிறோம். ரஷ்யா கிட்ட இருந்து கிட்டத்தட்ட நம்மளுடைய மொத்த தேவையில 37% வாங்க ஆரம்பித்து விட்டோம். இதனுடைய மொத்த மதிப்பு $52.7 பில்லியன். நான் சொல்றது கடந்த 2024 ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கின மொத்த கச்சா எண்ணெயினுடைய மதிப்பு. சரி, ரஷ்யா கிட்ட இருந்து மட்டும் தான் வாங்குறோமா அப்படின்னா கிடையாது. ரஷ்யா இல்லாம நம்ம ஈராக், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், நைஜீரியா, அமெரிக்கா, இது மாதிரியான எல்லா நாடுகள்ட்ட இருந்து நம்ம வாங்கிட்டு தான் இருக்கிறோம். 2024 இந்தியா $7.7 பில்லியன் மதிப்பிலான அமெரிக்க பெட்ரோலிய பொருட்களை வாங்கியது. அதுல கிட்டத்தட்ட 4.8 பில்லியன் மதிப்பிலான கச்சா எண்ணெயும் அடக்கம். சோ அப்போ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஒரு பக்கம் ரஷ்யா கிட்ட இருந்தும் இந்தியா எண்ணெய் வாங்கிட்டு இருக்கு, 37% ரொம்ப அதிகமா வாங்கிட்டு இருக்கு, கிட்டத்தட்ட $52.7 பில்லியன் அளவுக்கு வாங்கிட்டு இருக்கு. ரஷ்யா கிட்ட இருந்து வெறும் $7.7 பில்லியன் அளவுக்கு வாங்கிட்டு இருக்காங்க பெட்ரோலியம் பொருட்களை. இந்த பஞ்சாயத்து தான் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்போ இந்தியா வெளிநாடுகளில் இருந்து பெட்ரோலியம் பொருட்களை, கச்சா எண்ணெயையும் இறக்குமதி செய்வதில் 2 ஃபேக்டர் நடந்திருக்கு.
ஒன்னு வெனிசுலா ஈரான் இருந்து வாங்குறது தடுக்கப்பட்டிருக்கு, நிறுத்தப்பட்டிருக்கு. ரெண்டாவது, ரஷ்யா கிட்ட இருந்து சீப்பா எண்ணெய் கிடைக்குது. எப்ப? உக்ரைன் யுத்தத்துக்கு பிறகு. ஏன் சீப்பா கிடைக்குது அப்படின்னா, ஏன்னா இந்த யுத்தம் ஸ்டார்ட் ஆனதுக்கு பிறகு ஐரோப்பிய நாடுகளும் சரி, அமெரிக்காவும் சரி, இன்னும் பல நாடுகள், அமெரிக்காவோடு இந்த நேட்டோ கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகள் ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறத நிறுத்திட்டாங்க. ஏதாவது குரூட் ஆயில், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் சாங்ஷன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் லெவல் சாங்ஷன்ஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பல கட்ட சாங்ஷன்ஸ் வந்துருச்சு. இந்த சாங்ஷன்ஸ் எல்லாம் வரும்போது அன்னைக்கும் அமெரிக்கா நம்ம கிட்ட என்ன சொன்னாங்க, இந்தியா கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நீங்க ரஷ்யன் ஆயில வாங்கி அதை உங்க நாட்டில் சுத்திகரிப்பு பண்ணி ஐரோப்பிய நாடுகளுக்கு வித்துருங்கன்னு அவங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில் இந்தியா அந்த நகர்வை முன்னகர்த்தினாங்க. அது இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெட்ரோலிய ஆலைகளுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்துச்சு. பல்லாயிரம் கோடி லாபத்தை பெட்ரோலிய நிறுவனங்கள் சம்பாதித்தார்கள். இதனால் இந்தியாவும் அதனுடைய இறக்குமதியில் ஒரு கணிசமான தொகையை மிச்சப்படுத்தினாங்க. அதாவது தள்ளுபடி விலையில் கிடைக்கக்கூடிய அந்த எண்ணெயை, கச்சா எண்ணெயை வாங்கி அதை பெட்ரோலாக உற்பத்தி பண்ணி வேற நாடுகளுக்கு வித்ததில் இந்தியாவினுடைய கச்சா எண்ணெய் தேவையில் அதில் ஒரு மிகப்பெரிய மிச்சம் பிடித்தார்கள். அது குறித்து இந்திய அரசாங்கமே பல டேட்டாஸை வெளியிட்டு இருக்காங்க. கடந்த 2024-25 இந்த டிஸ்கவுண்ட் குறித்து மிக விரிவாக ப்ளூமர்ஸ் பத்திரிகை தொடர்ச்சியாக பல கட்டுரைகள் எழுதியிருக்காங்க. கடந்த அக்டோபர் 15ஆம் தேதியின்படி பாத்தீங்க அப்படின்னா, இந்திய கச்சா எண்ணெய் சர்வதேச விலையை விட ரஷ்யாவிடமிருந்து $2.5 கிட்டத்தட்ட $2 வரைக்கும் குறைவான விலையில கச்சா எண்ணெய் வாங்குறாங்க. இதே 2023-24 உக்ரைன் யுத்தம் பீக்ல இருந்தப்ப பாத்தீங்க அப்படின்னா $23 கம்மியான விலையில் சர்வதேச சந்தையில் ரஷ்யாவிடமிருந்து நாம் கச்சா எண்ணெயை வாங்கினோம். அப்போ மிகப்பெரிய லாபம். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, $23 சீப்பா குறைஞ்ச விலையில, இதை விட குறைஞ்ச விலையில நம்ம கச்சா எண்ணெயை வாங்கி பெட்ரோலா மாத்தி இந்தியாவுக்கு பெட்ரோல் சப்ளை பண்ண வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுச்சு இந்தியா. இந்த காலகட்டத்தில் இது இந்திய மக்களுக்கு 5 பைசா கூட பிரயோஜனம் கிடையாது. உங்களுக்கும் எனக்கும் பெட்ரோல் குறைவான விலையில கிடைக்கல. கரெக்டா 2022-23 இன்னைக்கு வரைக்கும் பெட்ரோல் விலை அதிகமாயிட்டே தான் இருக்கு. நமக்கே என்ன ஆச்சரியமா இருக்கு அப்படின்னா, பெட்ரோலுடைய மூலப்பொருளா இருக்கக்கூடிய கச்சா எண்ணெய் சீப்பா கிடைக்குது. ஆனா ஏன் பெட்ரோல் விலை இறங்கவே இல்லை? இன்ஸ்டெட் ஆஃப் பெட்ரோல் விலை ஏறிக்கிட்டு இருக்கு. இந்த கன்ஃபியூஷன் இந்தியாவில் தொடர்ச்சியா விவாதம் பண்ணப்பட்டுச்சு. அப்ப அரசு தரப்புல இருந்து மற்ற தரப்புல என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த லாபம் இந்தியாவுக்கு தேவையானது. இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசு பெட்ரோலிய நிறுவனங்கள் மிகப்பெரிய லாபத்தை அடைகிறார்கள், தனியார் நிறுவன லாபம் அடையுதுன்னு பயங்கரமா ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வெளியே வந்து ஒரு ஜஸ்டிபிகேஷனை கவர்மெண்ட் சார்பா கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா பொதுமக்களாக நாம பார்க்கும்போது இவ்வளவு தள்ளுபடி விலையிலிருந்து ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கி இருந்தாலும் இந்தியா மக்களுக்கு இது லாபமா அப்படின்னா, இந்திய மக்களுக்கு லாபம் இல்லை. இப்போ ரிலையன்ஸ் இருக்கிறாங்க, அவங்க ஒரு பெரிய பெட்ரோலியம் நிறுவனம் வச்சிருக்காங்க. ரஷ்யாவிட்ட இருந்து மலிவான விலையில குரூட் ஆயில வாங்கி அதை சுத்திகரிப்பு செஞ்சு ஐரோப்பிய நாடுகளுக்கு வித்தாங்க. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லாபம். அதே மாதிரி நயரா அப்படிங்கக்கூடிய ரஷ்ய நிறுவனம் இந்தியாவிலேயே இருக்கு. அவங்களும் அவங்களுடைய கச்சா எண்ணெயை வாங்கி சுத்திகரிப்பு செஞ்சு ஐரோப்பிய நாடுகளுக்கு வித்தாங்க, பெரிய லாபம். ஸோ அது மாதிரியான நிறுவனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லாபம் இருந்தது. ஆனால் இந்திய சாமானிய மக்களுக்கு இல்லை. அதுதான் யதார்த்தமான உண்மை. சரி, இப்படி இருக்கும்போது எதுக்காக ரஷ்யாவினுடைய ஆயில வாங்கி அமெரிக்கா கூட ஒரு பகையை நம்ம சம்பாரிச்சுக்கணும்? அமெரிக்கா என்ன சொல்றான், நீங்க ரஷ்யா கிட்ட இருந்து வாங்காதீங்க, நீங்க இவ்வளவு ஆயில் வாங்குறதுனால தான் நீங்க பணம் எக்கச்சக்கமா அவங்களுக்கு கொட்டி கொடுக்குறீங்க, அந்த லாபத்தை வச்சு தான் உக்ரைன் மேல சண்டை போட்டுட்டு இருக்காங்க, மிகப்பெரிய மனித அழிவே நடந்துகிட்டு இருக்கு, அது காரணமே இந்தியா தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுறாங்க. இந்தியாவின் மீது 50% வரி விதிச்சுட்டாங்க. இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய இந்திய பொருட்களுக்கு அமெரிக்காவில் 50% வரி போட்டிருக்காங்க. ஏன்னா நீங்க ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறீங்க, ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறது நிறுத்துங்க அப்படிங்கறதுக்காக தான் போட்டிருக்காங்க. இவ்வளவு ரிஸ்க் எடுத்து ஏன் ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. அதுக்கு சில விஷயங்களை சொல்றாங்க. அதுல குறிப்பா குளோபல் ட்ரேட் ரிசர்ச் இனிஷியேட்டிவ்ஸ் அப்படிங்கக்கூடிய அமைப்பை சார்ந்த தலைவர் அஜய் ஸ்ரீவஸ்தவ் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய சுத்திகரிப்பு ஆலைகள், ரீஃபைனரிஸ் இருக்காங்க இல்லையா, கச்சா எண்ணெயை பெட்ரோலா மாற்றக்கூடிய இந்த ரீஃபைனரிஸ் எல்லாமே யுரல்ஸ் கலவை அப்படிங்கக்கூடிய ஒரு தரமான கச்சா எண்ணெயை சுத்திகரிப்பு செய்யக்கூடிய இயந்திரங்கள் தான் அவங்க வச்சிருக்காங்க. அதாவது இங்க இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் கச்சா எண்ணெயை பெட்ரோலா மாத்தணும்னா அந்த கச்சா எண்ணெய்க்கு ஒரு தரம் இருக்கு பாத்தீங்களா, ரஷ்யாவிலிருந்து வரக்கூடிய அந்த நடுத்தர முதல் கனமான கச்சா எண்ணெயின் தரத்திற்கு ஏற்றபடி வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் குறிப்பாக உக்ரைன் யுத்தத்துக்கு பிறகு இங்கே எக்கச்சக்கமான தொழில்நுட்ப மாற்றங்களை இந்த ரீஃபைனரிஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது முழுக்க ரஷ்யன் ஆயில ரீஃபைன் பண்ற மாதிரி தான் அதனுடைய டெக்னாலஜியை மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. இதுக்கு மாற்றாக அமெரிக்காவில் இருந்தோ இல்ல சவுதி அரேபியாவில் இருந்து வரக்கூடிய குறிப்பா லேசான அமெரிக்க செல் எண்ணெயை மாற்ற வேண்டும் என்றால் அதிக விலை கொடுத்து மறுசீரமைப்பு செய்ய வேண்டும். அதாவது அந்த ஷெல் ஆயில்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஷெல் ஆயில்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப லேசானது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கனமான கச்சா எண்ணெய். இதுக்கு ஏத்த மாதிரி இயந்திரங்களும் டெக்னாலஜிகளும் கட்டமைப்புகளும் மாற்றப்பட்டு விட்டது. இதுக்கு ஏத்த மாதிரி திரும்பவும் நம்ம மாற்றணும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ரீஃபைனரிஸ் எக்கச்சக்கமா செலவு பண்ணணும். இது ஒரு முக்கியமான சிக்கல். அதனால தான் யுரல்ஸ் கலவையை கொண்ட இந்த ரஷ்யன் ஆயிலை மட்டுமே வாங்குறதுல இந்தியன் ரீஃபைனரிஸ் வந்து ரொம்ப
குறியா இருக்கிறாங்க. ஒரு பக்கம் மிகப்பெரிய லாபம், அதுல மாற்று கருத்தெல்லாம் இல்ல. இன்னொரு பக்கம் டெக்னாலஜிக்கலாக ரீடிசைன் பண்ண வேண்டிய தேவை இல்லை அப்படிங்கிறதுனால இந்த நெருக்கடியில் இந்தியா மாட்டி இருக்கிறது அப்படிங்கிறாங்க. ஒரு பக்கம் இந்த எண்ணெய் வாங்குவதால் அமெரிக்காவிடமிருந்து மிகப்பெரிய அழுத்தத்தை தினம் தினம் இந்தியா சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்காம வேற யார்கிட்ட இருந்து வாங்கினா ஒட்டுமொத்த கட்டமைப்பையும் தற்காலிகமாக மாத்தி அனைத்தையும் திரும்பவும் மாத்தணும் அப்படிங்கிறது ஒரு சிக்கலான விஷயமா இருக்கு. இந்த சூழ்நிலையெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக அமெரிக்கா கொடுக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்மெண்ட்டையுமே இந்தியா எந்த பதில் ஸ்டேட்மெண்ட்டுமே இல்லாம அப்படியே கிடப்பில் போட்டு வச்சிருக்காங்க. திரும்ப 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 ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னா, பாகிஸ்தான் இந்தியாவுக்கு இடையில் நடந்த யுத்தத்தை நிறுத்தினது நான் தான், 200% வரி போட்டுருவேன், மரியாதை யுத்தத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னாங்காட்டி தான், என் பேச்சை கேட்டு தான் இவங்க நிறுத்தினாங்க. இப்ப பாருங்க, பாகிஸ்தான் அதை பொது வெளியில ஏத்துக்கிட்டாங்க. அமெரிக்கால வந்து நின்று பிரஸ் மீட்லயே சொல்றாங்க, ஆமா அமெரிக்கா சொன்னதால் தான் இந்த யுத்தத்தை நான் நிறுத்தினேன்னு சொல்றாங்க. ஆனா இந்தியா வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா திரும்ப 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 ஒரு 50 முறையாவது ட்ரம்ப் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் தான் இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தையே நிறுத்தினேன் அப்படிங்கிறாரு. அவர் சொல்லி தான் இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் நிறுத்தப்பட்டிருந்தால் இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு மிகப்பெரிய களங்கம். இதைத்தான் எதிர்க்கட்சிகள் அனைத்துமே முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி நீங்க ஆபரேஷன் சிந்தூரை ஸ்டாப் பண்ணீங்க? நீங்க அமெரிக்காவினுடைய ட்ரம்பினுடைய பேச்சை கேட்டு ஏன் வந்து இந்தியாவினுடைய இறையாண்மையை, குறிப்பாக ராணுவ நடவடிக்கைகளை நீங்க ஏன் தடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு மோடி அரசாங்கத்தின் மீது வைக்கப்படுகிறது. அதனாலே மோடி அரசாங்கம் இதுவரைக்கும் வாயை திறந்து ட்ரம்ப் சொன்ன ஸ்டேட்மெண்ட் பொய்ன்னு சொல்லவே இல்லை. ஏன்னா சொன்னா ட்ரம்ப் வந்து நம்மளை வந்து என்ன செய்வாரு அப்படிங்கிற ஒரு பயத்தினாலேயே இந்த மோடி அரசாங்கம் ட்ரம்ப் சொன்னது தப்பு அப்படிங்கிறத எந்த இடத்துலையுமே அக்னாலஜ் பண்ணி பேசவே இல்லை. அதே சமயத்தில் ட்ரம்ப் ரெண்டாவதா திரும்ப திரும்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து போன்ல பேசியிருக்கிற மோடி கிட்ட, நம்ம நண்பர் தான் அவரு, ரஷ்யன் ஆயில வாங்குறத நிறுத்த போறாரு அப்படிங்கிறதே அவர் சொல்றாரு. அதுக்கு மாற்றாக இதுவரைக்கும் இந்தியா தரப்புல இருந்து எதுவுமே சொல்லப்படல. அபிஷியலா அன்அபிஷியலா என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இல்ல நம்ம ரஷ்யாட்ட இருந்து ஆயில் வாங்குறத நிறுத்தல, நாம ரஷ்யாவிட்ட இருந்து ஆயில் வாங்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படிங்கறத திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் ரேட்டர்ஸ்னுடைய டேட்டா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குவது இந்தியா படிப்படியாக குறைக்கிற மாதிரியான சில செய்திகள் வந்திருக்கு. இந்த நிதியாண்டுல குறிப்பாக ஏப்ரல் இருந்து ஆகஸ்ட் வரை ஒரு மாசத்துல ரஷ்யாவில இருந்து $19.8 பில்லியன் மதிப்பிலான எண்ணெயை இந்தியா இறக்குமதி செய்துள்ளது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா $22.3 பில்லியன் மதிப்பிலான கச்சா எண்ணெய் இறக்குமதி பண்ணியிருக்காங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11% குறைச்சிருக்கிறாங்க. இதை ஏன் குறைச்சாங்க அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. அதே சமயத்தில் அமெரிக்காவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. கடந்த ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட $2.8 பில்லியன் மதிப்பிலான கச்சா எண்ணெயை இறக்குமதி பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த நிதியாண்டில் இதே காலகட்டத்தில் ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா $2.8 பில்லியன் இருந்து கிட்டத்தட்ட $5 பில்லியன் அதிகப்படுத்தியிருக்காங்க. 78.6% அதிகரித்துள்ளது. ஸோ அப்போ இங்கே என்ன சிக்கலான விஷயம் அப்படின்னா, ஃபாரின் பாலிசியில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது குறித்து இந்தியா தெளிவான ஒரு விஷயத்தை சொல்ல மாட்டேங்கிறாங்க. ட்ரம்ப் சொல்றாரு யுத்தத்தை தான் நிறுத்தினேன் அப்படிங்கிறாரு. ஆனா அவங்க வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க. நான் தான் ரஷ்யன் ஆயில வாங்க கூடாதுன்னு உத்தரவிட்டு இருக்கிறேன், அதன் அடிப்படையில் மோடி வாங்க மாட்டாருன்னு சொல்றாங்க. ஆனா இங்க இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா, மோடி அரசாங்கம் பாஜக என்ன சொல்றாங்க, இல்ல நாங்க ரஷ்யாட்ட இருந்து வாங்குவோம், யாரும் தடுக்க முடியாது அப்படின்னு பேசுறாங்க. ஆனா இறக்குமதியை குறைக்கிறாங்க. அப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு இந்திய பொருளாதாரத்தில், குறிப்பாக சர்வதேச டிப்ளமசியில் என்ன நடந்துட்டு இருக்கிற கேள்வி எழுந்திருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ட்ரம்ப் 50% வரியை இந்தியாவின் மீது போட்டதால இந்தியாவில் இருந்து இறக்குமதி ஆகக்கூடிய பொருட்களினுடைய மதிப்பும் குறையுது இல்லையா, அதனுடைய கவுண்ட்டும் குறையுது இல்லையா. இது இந்தியாவுக்கு என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிற ஒரு கன்சிடரேஷன் இருக்கு. ஒரு பக்கம் ரஷ்யாவில இருந்து தள்ளுபடியில் ஆயில் கிடைக்கிறதுனால இந்தியாவுக்கு லாபம்னு பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் அமெரிக்காவினுடைய ஏற்றுமதி பாதிக்கப்படுது. குறிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ட்ரம்பினுடைய இந்த வரி தடை வந்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 52% இறக்குமதி குறைந்திருக்கிறது. இந்தியாவில் இருந்து அமெரிக்காவுக்கு போகக்கூடிய பொருட்களினுடைய எண்ணிக்கை பாதியாக சரிந்திருக்கிறது. இது இந்த ஆண்டில் இந்தியாவினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கிட்டத்தட்ட 0.8% to 1% வரைக்கும் மிக மோசமாக அடிவாங்க போகுது அப்படிங்கிறத வெளிப்படையா ரேட்டர்ஸ் பத்திரிகை வந்து சொல்றாங்க. அதே சமயத்தில் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரஷ்யா கிட்ட இருந்து என்ன வாங்குறதை நிறுத்தினாலும் இந்தியாவின் இறக்குமதி செலவு $4 பில்லியன் இருந்து $6.5 பில்லியன் அதிகரிக்கும் அப்படிங்கறதையும் சொல்றாங்க. அப்ப இந்தியாவுக்கு இது ஒரு நெருக்கடியான காலகட்டம். ரஷ்யாவிடமிருந்து ஆயில் வாங்கலனாலும் ஒரு பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கு, அதை வாங்கினாலும் ஒரு பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா வாங்குறதுனால அமெரிக்கா தடை போட்டு ஏற்றுமதியும் குறைஞ்சிருக்கு. இப்போ இந்த மாதிரியான சூழல்ல இந்தியா தன்னுடைய ஸ்ட்ராட்டஜிக் டிப்ளமசியை மையமாக வைத்து சில முடிவுகளை எடுக்க போகிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு. இதுல முக்கியமான விஷயமே ஒட்டுமொத்தமாக பிபிசியினுடைய அறிக்கையில் என்ன வந்திருக்கு அப்படின்னா, இந்தியா யாரை சூஸ் பண்ண போகுது, அமெரிக்காவையா ரஷ்யாவையா? சீப்பா என்ன வாங்குறதுல லாபமா இல்ல அமெரிக்காவோடு எக்ஸ்போர்ட் பண்றதுல லாபமா? எல்லாமே ஏறத்தாழ ஒரு நெருக்கடியான சூழலை இந்தியாவுக்கு ஏற்படுத்தி இருக்கு. இந்த சூழல்ல இந்தியாவினுடைய டிப்ளமசி உறுதியாக செயல்படுதா அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு எழுப்பப்பட்டிருக்கு. இந்தியா நாங்க ரஷ்யாவோடு உறுதியா இருப்போம், சீனா ரஷ்யா இந்தியா பிரிக் கரன்சி உருவாக்கி டாலருக்கு பதிலாக ஒரு
சவுத் ஏசியால ஒரு ஸ்ட்ராங்கான பொருளாதாரத்தை உருவாக்க போறோம், இந்த முடிவை அவங்க எடுத்திருக்காங்களா அப்படின்னா இந்த முடிவை அவங்க இது வரைக்கும் எடுக்கல. நாங்க டி-டாலரைஸ் நோக்கி நகரல, எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்தியாவினுடைய ஃபாரின் பாலிசியில பல சொதப்பலான வேலைகள் நடந்திருக்கிறதாக பல எக்ஸ்பர்ட் எழுதுறாங்க. அதே சமயத்தில் இந்தியாவினுடைய இந்த குளோபல் சவுத் அப்ரோச்லயே மிக மோசமான பாதிப்புகள் இருக்கு அப்படிங்கிறாங்க. இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்குமான முரண்பாடுகள், இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்குமான முரண்பாடுகள், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் காலங்காலமாக இருக்கக்கூடிய முரண்பாடுகள், இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையில் இருக்கக்கூடிய முரண்பாடுகள், இப்படி பல முரண்பாடுகள் அண்டை நாடுகளோடு இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை கொள்கை குறிப்பாக டிப்ளமசியில் ஒரு பின்னடைவு ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப இதை எல்லாத்தையும் சரிகட்ட வேண்டும் என்றால் இந்தியா என்ன நிலைப்பாடை எடுக்க போகிறது அப்படிங்கிறது தான் உறுதியான பார்வையாக உலகம் முழுக்க பார்க்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. தொடர்ச்சியாக ட்ரம்ப் அவருக்கு ஏத்த மாதிரி மாத்தி மாத்தி பேசிக் கொண்டிருக்கிறார். அமெரிக்காவுக்கு ஏத்த மாதிரி அங்க இருக்கக்கூடிய டேமேஜ் கண்ட்ரோல் பண்ற மாதிரி இந்தியாவை கைவிடும் போக்கில் பல விஷயங்களை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்கிறார். ஆனால் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்குமான உறவு அப்படிங்கிறது கடந்த 1970களில் இருந்து ஒரு தரமான உறவாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதே காலகட்டத்தில் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்குமான உறவு அப்படிங்கிறது கன்சிடர் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. குறிப்பாக 2ஆம் உலக யுத்தத்துக்கு பிறகு அணிசேரா நாடு கொள்கையின் அடிப்படையில் இந்தியா பைபோலார் பாலிடிக்ஸ்ல உள்ள போகாம, கோல்டு வார்ல இன்வால்வ் ஆகாம தொடர்ச்சியாக தன்னை தனியாக வைத்துக் கொண்டார்கள். அதே சமயத்தில் ரஷ்யாவோடு ஒரு நேர்மையான நெருக்கத்தை, சஸ்டெயினான ஒரு நெருக்கத்தை தொடர்ச்சியாக இந்தியா காண்பித்திருக்கிறது. குறிப்பாக விண்வெளி, அணுசக்தி, பாதுகாப்பு துறையில கடந்த 50-60 ஆண்டுகளாக ரஷ்யா இந்தியாவோடு மிக நெருக்கமாக இருக்கிறதுனால அமெரிக்காவினுடைய அழுத்தத்தையும் தாண்டி ரஷ்யாவினுடைய இந்த உறுதியான நட்பை தொடர்ச்சியாக இந்தியா விரும்பிக் கொண்டே இருக்கிறது. அதனால்தான் இந்த டிப்ளமசியில் இவ்வளவு பெரிய சிக்கல்கள் இருப்பதாக பல தரப்புகள் எழுதி கொண்டே இருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தபடியாக பிரிக்ஸ் கூட்டமைப்பு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க போறாங்க, இதுல இந்தியாவினுடைய உறுதித்தன்மை என்னவாக இருக்கிறது அப்படின்னு பார்ப்போம்.